ஸ்கூல் எக்ஸாம் முடிஞ்சோன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. சின்ன சின்ன குழந்தைங்க 6th பாஸ் ஆனவங்க இன்றைக்கி ப்ரீ ஜூனியர் எக்ஸாம் எழுதலாம். அவங்கள வீட்டில் வச்சிட்ருக்காம நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில், உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க அரசு அங்கீகாரம் பெற்ற தட்டச்சு பள்ளியில் சேர்த்தி விடுங்க. அதாவது இப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 5ல் வளையாதது 50ல் விளையாதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி இந்த வயசில் படிக்கிறதுக்கு ஆரம்பித்தோம்னா அவங்க சீக்கிரமாக 10th முடிக்கிறதுக்குள்ளே போத் ஹையர் முடிச்சிடலாம். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வெயிலில் அங்கங்கே விளையாடுறதுக்கு விடாமல், அங்கங்கே சுற்றுறதுக்கு விடாமல் ஒரு இன்ஸ்டியூட்டில் கொண்டு போய் சேர்த்து விடுங்க. ஒரே 1 மணி நேரம், தினத்துக்கு 1 மணி நேரம் மட்டும் அந்த குழந்தை ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உடனடியாக இப்போவே இந்த வீடியோ கேட்ட உடனே நீங்கள் போய் சேர்த்து விட்டு, அதாவது படித்து முடித்த உடனே நமக்கு நல்ல வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் படிக்கவே நம்ம பார்ட் டைமாக ஜாப் போகலாம். இந்த டைப்ரைட்டிங் கோர்ஸ் முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஜாப் கிடைக்கும், பார்ட் டைமாக வேலை கிடைக்கும். நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் பார்ட் டைம் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். அதாவது நம்ம ஸ்கூல் படிப்பாக இருந்தாலும் சரி, டிகிரி படித்தாலும் சரி, நமக்கு டைப்ரைட்டிங் முடித்தா நல்லா வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ண போகிறதில்ல. குறைஞ்ச செலவில் பெற டைப்ரைட்டிங் பயிற்சி நமக்கு வேலை வாய்ப்பிற்கு ஒரு அடித்தளம். அதே மாதிரி படித்து கொண்டே பகுதி நேர வேலை வாய்ப்பு பெற டைப்ரைட்டிங் கண்டிப்பாக அவசியம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கம்ப்யூட்டரை ஈஸியாக எளிதாக இயக்கிறதுக்கு, வேகமாக இயக்குவதற்கு டைப்ரைட்டிங் முடித்தவங்க கண்டிப்பாக வேகமாக இயக்குவாங்க, அதுதான் உண்மை. அதனால் கண்டிப்பாக உடனே சேர்ந்து வெற்றி பெறு. அதாவது இன்ஸ்டியூட்டுக்கு வர்றவங்க கம்ப்யூட்டர் கிளாஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். டைப்ரைட்டிங் எல்லாம் படிச்சிருக்கீங்களான்னு கேட்பேன். இல்லைங்கம்மா, டைப்ரைட்டிங் கிளாஸ் போனதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. டைப்ரைட்டிங் முடித்தாதான் கம்ப்யூட்டரை வேகமாக ஆப்ரேட் பண்ண முடியும், சீக்கிரமாக கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லாட்டி நீங்கள் ஒரு விரலை வச்சுட்டு அங்கங்கே கீபோர்டு லெஃப்ட் சைடு கீஸுக்கெல்லாம் ரைட் கீ யூஸ் பண்ணுவீங்க, அதே மாதிரி ரைட் சைடில் அடிக்கிற கீ எல்லாம் லெஃப்ட் சைடில் யூஸ் பண்ணுவீங்க, இல்லை ஒரே விரல் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இது எங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு, கால அவகாசம் ரொம்ப நீடிக்கும். ஸோ நான் எம்எஸ் ஆஃபீஸ்னால் 2.5 months வச்சுருக்கேன். அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 3 மாதம் 3.5 மாதமெல்லாம் இழுக்கு. ஒரு லெட்டர் கொடுத்தா டைப்ரைட்டிங் முடித்த பொண்ணு கண்டிப்பாக 10 நிமிஷத்தில் முடிச்சிடும். ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அதே மாதிரி 10 நிமிஷத்தில் முடிச்சிருவாங்க, சீக்கிரம் முடிப்பாங்க. ஒரு பேராகிராஃப் கொடுக்குற ஜூனியர் வரைக்கும் கொடுத்தோம்னா நம்ம டைப்ரைட்டிங் முடித்த பொண்ணுங்க 7 நிமிஷத்தில் கம்ப்யூட்டரில் அடிச்சிருவாங்க. அதனால் அவங்கள உட்கார வச்சு, டைப்ரைட்டிங் முடித்தவங்கள உட்கார வச்சு சொல்லி அந்த டைப்ரைட்டிங் முடிக்காதவங்களோட மனசையும் நான் மாற்றுவேன்.